எக்ஸைஸ் 2.8 ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரெப்ரசென்ட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் என்ன சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் எத்தனை நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு 10 பவரில், ஸோ எத்தனை நம்பர்ஸுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் 10 பவரில் வந்துட்டு அந்த நம்பர் எழுதணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நம்மளுக்கு என்ன இருக்குது, இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொன்னோம், 5க்கு அப்புறம், அதாவது இப்போ ஏதாவது ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த ஃபஸ்ட் நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கணும் அர்த்தம். ஸோ இப்போ எத்தனை நம்பர்ஸ் போதுன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வரத்துக்கு என்ன ஆகுது, மொத்தம் 11 நம்பர்ஸ் போகுதா? அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னா 10 பவர் 11, ஓகேவா? ஸோ இந்த சைடுனா பாசிட்டிவ். ஸோ நம்மளுக்கே தெரியும்ல, ஒரு லைனில் இந்த சைடு பாசிட்டிவ் இந்த சைடு நெகட்டிவாக. ஸோ அப்போ இதுவே வந்துட்டு அங்கிட்டே இங்கேருந்து இப்படி வருது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னது நெகட்டிவ் சிம்பிளில் வரும், ஓகேவா? ஸோ இங்கேருந்து போகிறப்போ இங்கேருந்து வருது அப்படின்னா அது பாசிட்டிவ் சிம்பிள். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி பாயிண்ட் வரணும், ஸோ இங்கே இருக்க பாயிண்ட்டு, ஸோ எத்தனை நம்பர் தாண்டி போகுது, ஃபஸ்ட் நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கிறதுக்கு 1 2 3. ஸோ அப்போ 3 நம்பர் தள்ளி வருதா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், இன்டூ 10 பவர் 3 அப்படின்னு எழுதிக்கலாம், ஓகே? சாரி, இந்த இடத்துல சம் போட விட்டுட்டு. ஸோ அப்போ என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 5.6943. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் இருந்தால் அது தேவை கிடையாது, ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆன்சர், 5.6943 அப்படிங்கிறது ஆன்சர், இன்டூ 10 பவர் 11, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது, இந்த நம்பர் வந்துட்டு 3 நம்பர் தள்ளி இங்கே போகுது, ஸோ அப்போ 10 பவர் 3, ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் வந்துட்டு என்னது 2.00057. ஸோ இங்கே 0 போடல, ஏன் இங்கே 0 போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் தான், அந்த ஜீரோஸ் தான் லாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா போட தேவையில்லை. சப்போஸ் நடுவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போ இங்கேருந்து இந்த இடத்துக்கு வருது, ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்னது மைனஸ், ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ், 1 2 3 4 5 6 7, ஓகேவா? ஸோ அப்போ இன்டூ 10 பவர் -7. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னது 6.0, ஓகேவா? ஒரு இதில் எப்படி போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேருந்து வருது, ஸோ எத்தனை நம்பர்ஸ் தள்ளி வருது, 1 2 3 4. ஸோ 4 நம்பர்ஸ்க்கு அப்புறம் வருதா, அப்போ 10 பவர் 4. ஸோ இங்கிட்டேருந்து வர்றதுனால என்னது -4. ஸோ நம்பர் என்னது 9.1234 1 2 3 4 5, அதுக்கப்புறம் 5 zeros போட்டு 2, ஓகேவா? ஸோ ஏன்னா நம்பரில் முடியுது, அதனால் அந்த ஜீரோஸ் எடுத்துக்கோ. இங்கே நம்பர்லாம் முடியல, வெறும் ஜீரோஸ் தான் இருக்குது, அதனால் தேவை கிடையாது, ஓகேவா? புரிஞ்சுது அந்த சமயம். செகண்ட் சம் கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்க, ரைட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் டெசிமல் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்க நம்பரை டெசிமல் ஃபார்மில், அதாவது பாயிண்ட்டில் மாற்றணும், ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறது என்னது சயின்டிஃபிக் நோட்டேஷன். இப்போ லாஸ்ட் சம் என்ன பண்ணோம், டெசிமல் இருந்தது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றணுமா, இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்குது, டெசிமலில் சேஞ்ச் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இந்த சைடு போச்சு, இந்த சைடு போச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸு, ஸோ இந்த சைடுனா மைனஸ், ஓகேவா? ஸோ அதாவது ஜீரோஸ் வந்துட்டு இந்த ஜீரோஸ் வந்துட்டு பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த பக்கம் ஜீரோஸ் வந்தது அப்படின்னா அது ப்ளஸில் பவரில் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா ஜீரோஸ் இந்த பக்கம் வரணும், ஓகேவா? ஸோ அதுவே பவரில் மைனஸ் இருந்தது அப்படின்னா என்னது முன்னாடி வந்து ஜீரோ சேர்த்துக்கணும், ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்களேன், 10 பவர் 6. இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது 3 4 5 9, ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு 6 போகணும், இங்கேருந்து என்ன போகுது, அப்போ 1 2 3 4 5 6, ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வந்தது, அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாமா, ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, 345900 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது, ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 10 பவர் 4. அப்போ எத்தனை நம்பர்ஸ் தள்ளி வரும், 4 நம்பர்ஸ் தள்ளி வரும். ஸோ 5 6 7 8ன்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து வருதா 1 2 3 4. ஸோ இந்த எம்டி இடத்துல என்ன போட்டுக்கிறோம், 0 போட்டுக்கிறோம், ஓகேவா? ஸோ புரியுதில்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்ன இருக்குது, 1 4 0 போட்டு 5 -5 அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து இந்த பக்கம் போகுது, ஓகேவா? ஸோ அப்போ என்னது 1 2 3 4 5. ஸோ அப்போ பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல வரப்போகுது, 1 2 3 4, ஒரு 4 0, ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கர்வ் போடுறது எதுக்காக அப்படின்னா அந்த கர்வுக்குள்ளே நம்ம 0 எழுத போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம், ஓகேவா? இப்போ அதே மாதிரி என்ன நம்பர் இருக்குது, 2530009. ஸோ -7. ஸோ அப்போ இங்கேருந்து போகுது 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வந்துடும், ஓகேவா? ஸோ அப்போ ஜீரோஸ் போட்டுக்க வேண்டியதுதான், மற்ற இடத்துல இல்லை.
புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். 3 4 5 9 000. அடுத்தது 5 6 7 8 0 0.0000 1 0 0 0 5. ஸோ இதுக்கான ஆன்சர் 0.000 253 009. தேர்டு சம் என்ன கேட்டிருக்காங்க, ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ கொடுத்துருக்கதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றி நம்ம சால்வ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 lakh ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, 20,000 ஹோல் பவர் 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்க நம்பரை வந்துட்டு எப்படி மாற்றணும், சயின்டிஃபிக் நோட்டேஷனில். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் தானே, அதாவது இப்போ இந்த மாதிரி ஜீரோஸ் வெறும் ஜீரோஸாக இருந்தது அப்படின்னா பவரில் வந்து ப்ளஸ் போட்டுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ 3.0 இன்ட்டு, ஸோ எத்தனை நம்பருக்கு அப்புறம் 3.0 வரும், 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், 10^5 எப்படின்னு எழுதிக்கலாமா, ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு. ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு எங்கே எப்போ போகும் அப்படின்னா ஒரு 4 நம்பருக்கு அப்புறம் போகுமா, அப்போ இதை வந்துட்டு என்னது 10^4 அப்படின்னு எழுதிக்கலாம், 2.0. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுத்துக்கும் ஸ்கொயரை தனித்தனியாக கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 3.0 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 10^5 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2.0 ஹோல் பவர் 4 10^4 ஹோல் பவர் 4. ஓகேவா? புரியுதா எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் எழுதிட்டோம், அதே மாதிரி இதுக்கும் எழுதிட்டோம். ஸோ மல்டிப்ளிகேஷனை இப்போ பிரித்து எழுதியாச்சு. ஸோ இது 3.0னா என்ன, 3னா என்ன, ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ 3யை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 9. ஸோ 9 இன்ட்டு 5 2s எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா மல்டிப்ளை தான் பண்ணிக்கணும், ப்ராக்கெட் இருந்தது அப்படின்னா. ஸோ இப்படி இப்போ பேஸ் 2 ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா தான் நான் பவரை வந்து ஆட் பண்ணுவோம்ல, அந்த சீன் வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்னது 5 2s எவ்வளோ, 10. ஸோ 10^10 இன்ட்டு 2^4. அப்போ 2வை வந்து எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 2s are 4 2 2s are 4 4 4s are எவ்வளோ, 16. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 16. ஓகேவா? ஸோ இன்ட்டு 10^4 4s are எவ்வளோ, 16. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 6 9s are எவ்வளோ, 54க்கு 4 பேலன்ஸ் 5 1 9 is 9 9 + 5 வந்துட்டு எவ்வளோ, 14. ஸோ 144. ஓகேவா? ஸோ இன்ட்டு 10^. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ பேஸ் 2 ஈக்குவலாக, ஸோ இதுக்கும் 10 இதுக்கும் 10. அப்போ பவர் 2 என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனில் பவர் 2 ஆட் பண்ணிக்கலாம். இது டிவிஷனாக இருந்ததுன்னா பவர் 2 மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ 10 + 16. ஸோ 144 இன்ட்டு 10^. 10 + 16 வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 26. ஓகேவா? நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. 144 அப்படிங்கிறது சயின்டிஃபிக் நோட்டேஷன் கிடையாது. 1 பாயிண்ட், ஒரு நம்பருக்கு அப்புறம் தான் பாயிண்ட் இருக்கணும். அப்போ எத்தனை நம்பர் தள்ளி வருது, 2 நம்பர் தள்ளி வருதா. ஸோ அப்போ 1.44 இன்ட்டு 10 ஸ்கொயர் இன்ட்டு 10^26. ஓகேவா? ஸோ அப்போ இது மல்டிப்ளிகேஷனாக. ஸோ அப்போ பவர் 2 என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ 1.44 இன்ட்டு 10^2 + 26. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 10^28. புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு 1க்கு அப்புறம் தான் பாயிண்ட் வரணும். ஓகேவா? ஸோ 0லேருந்து போகிறதுனால நம்ம பவரில் என்ன போடுவோம், மைனஸ் போடுவோமா. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனைது, 1 2 3 4 5 6. ஸோ அப்போ 6க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு 1 கிடைக்குது. ஸோ அப்போ 1.0 இன்ட்டு 10^-6. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஜீரோஸில் வந்துச்சு அப்படின்னா அது என்னது, மைனஸ். ஆல்ரெடி இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ பவரில் 11 டிவைடட் பை. ஸோ இப்போ இங்கேருந்து போகிறப்ப என்ன போகுது, ஒரு 3 நம்பர்ஸ் போகுதா. அப்போ இன்ட்டு 10^-3 ஹோல் பவர் 3. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு என்ன நம்பர், 5.0. ஓகேவா? ஸோ அப்போ 1 இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், தனித்தனியாக எழுதிக்கணும். ஸோ இப்போ 1^11 இன்ட்டு 10^-6 ஹோல் பவர் 11 டிவைடட் பை 5/3 இன்ட்டு 10^-3 ஹோல் பவர் 3. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 வந்துட்டு 11 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணுமா. ஸோ அப்போ 10^-66 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது,
டிவைடட் பை 5ஓட க்யூப் எவ்வளோ 125, 5 5s are 25, 25 into 5 வந்துட்டு எவ்வளோ 125. ஸோ 125 into 10 power minus 9. ஓகேவா? ஸோ அப்போ டிவைடட் பை அப்படிங்கிறதுனால டிவைடட் பையில் எழுதிக்கலாம். அப்போ எழுதிக்கிறப்ப நம்ம எப்படி எழுதிப்போம் 1/125 1 into 10 power minus 66 divided by 125 into 10 power minus 9. எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்பர் வந்து தனியாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 1/125. ஓகேவா? ஸோ இன்ட்டு 10 பவர் பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கா? டிவைடாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணுமா? ஸோ அப்போ -66 -9. ஓகேவா? ஸோ இப்போ 1/25 1/125 தனியாக மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 125 1. ஓகேவா? ஸோ அப்போ 0 பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா ஒரு 0. ஸோ 10 வருமா? வராது. அதனால் மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிட்டோன்னா 100. ஸோ 100 வருமா? 100 வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ என்னது 1000. ஸோ 1000 வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 8 5s are 40க்கு 0 பேலன்ஸ் 4, 8 2s are 16, 16 + 4 20க்கு 2 பேலன்ஸ் 1, 188 9 10. ஸோ அப்போ 8 டைம்ஸ் வந்துட்டு என்னது 1000. ஓகேவா? ஸோ அப்போ 8 டைம்ஸ் 1000. ஸோ அப்போ இதை வந்துட்டு எப்படி அடிச்சுட்டு எப்படி எழுதிக்கலாம் 0.008. ஓகேவா? ஸோ 0.008 into 10 பவர். இப்போ சிம்பிள் ரெண்டு எப்படி இருக்குது? இது -66 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9. ஓகேவா? சிம்பிள் மாறி மாறி இருந்தால் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணுமா? ஸோ அப்போ 66ல் 9 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ? 16ல் 9 போயிடுச்சுன்னா 10 11 12 13 14 15 16. ஸோ 7 எவ்வளோ வருது? 57. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு ஸோ இப்போ இது பாருங்களேன், இது வந்துட்டு இந்த இடத்துக்கு போகிறப்ப எத்தனது 3 நம்பர் தள்ளி போகுதா? அப்போ 8.0 into 10 power minus 3 into ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? -57. ஓகேவா? ஸோ -3 -57 ரெண்டு பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன பண்ணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் பவர் ரெண்டுத்தையும். ஸோ அப்போ 8.0 into 10 power -3 plus -57. ஸோ அப்போ சிம்பிள் ரெண்டுமே சேமு, நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 8.0 into 10 power -60. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? இந்த சம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, டிவைடில் கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம முதல்ல டிவைடில் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம் 0.00003 whole power 6 into 0.00505 whole power 4. ஓகேவா? ஸோ டிவைடட் பையில் 0.009 whole cube into 0.05 whole square. ஓகேவா? ஸோ இதான கொடுத்துருக்காங்க டிவிஷனில். முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றலாமா? ஸோ அப்போ 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர்ஸ்க்கு அப்புறம் வருதா? அப்போ 10 power -5. ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் வந்துட்டு என்னது 3.0. ஓகேவா? ஸோ இன்ட்டு இது வந்துட்டு என்னது 5ஆ? ஸோ இது வந்துட்டு எத்தனை நம்பர் தள்ளி போகுது? 1 2 3 4 5. ஸோ அப்போ 10 power இதுக்கும் -5 whole power 4. ஓகேவா? ஸோ டிவைடட் பை ஸோ இதை எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம்? 1 2 3. ஸோ 3 நம்பர் தள்ளி போகுதா? அப்போ 9.0 into 10 power -3 whole power 3 into அதே மாதிரி 1 2. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எத்தனை 2 நம்பர் தான் தள்ளி போகுது. ஓகேவா? into 10 power -2 whole square. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக எழுதிக்கலாமா? ஸோ அதோட பவரோட சேர்த்து. ஸோ அப்போ என்னது 3 power 6 into 10 power -5 whole power 6 into 5 power 4 into 10 power -5 whole power 4. புரியுதில்ல எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? டிவைடட் பையில் வந்துட்டு என்னது 9 power 3 into 10 power -3 whole power 3 into 5 square 10 power -2 whole square. ஓகேவா? ஸோ அப்போ 3 power 6. ஸோ அப்போ 3 power 6னால் என்னது 3யை வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ 3 3s are 9, இன்னொரு 3 3s are 9, இன்னொரு 3 3s are 9. ஓகேவா? 9 9s are எவ்வளோ 81. 81ஓட ஒரு 9 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 729. ஓகேவா? ஸோ அப்போ 729 into 10 power 5 6 are எவ்வளோ 30ஆ? ஸோ அப்போ -30
இன்ட்டு 5 பவர் 4 அப்போ 5 வந்துட்டு எத்தனை டைம்ஸு 4 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25, 5 5s are 25. ஸோ 25 into 25 எவ்வளோ 625. ஓகேவா? ஸோ அப்போ 625 இன்ட்டு 10 பவர் 5 4s are எவ்வளோ 20 மைனஸ் 20 டிவைடட் பை. ஸோ இப்போ 9 கியூபா 9 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 729. ஓகேவா? இன்ட்டு 10 பவர் 3 3s are 9 ஸோ மைனஸ் 9. 5 ஸ்கொயர் அப்போ எவ்வளோ 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 2s are எவ்வளோ 4. ஓகேவா? ஸோ அப்போ 729க்கு 729 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 125 is 25 25 டைம்ஸ் வந்துட்டு எவ்வளோ 625. ஓகேவா? ஸோ 25 ஸ்கொயர் தான் இது. அதனால் 25 டைம்ஸ் வந்துட்டு 625. ஓகேவா? இல்லை நீங்கள் 5 டேபிளில் போட்டு கேன்சல் பண்ணி பாருங்கள். 2 டைம் கேன்சல் பண்ணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எழுது 10 பவர் மைனஸ் 30 இன்ட்டு 25 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 20. ஸோ இது வந்துட்டு மேலே போகிறப்ப என்ன ஆகிடும் பவர் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ ரெசிப்ரோக்கலாக மாறுறப்போ பவர் வந்துட்டு என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ இன்ட்டு 10 பவர் ப்ளஸ் 9 இன்ட்டு 10 பவர் ப்ளஸ் 4. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் தான் என்னது 1 ஆகிடுச்சு, அதனால் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 25 இருக்கா, ஆனால் நம்மளுக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன் படி என்ன எழுதணும் 2.5 அப்படின்னு தானே எழுதணும். ஸோ அப்போ 2.5 இன்ட்டு 10 பவர் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் தானே தள்ளி வந்திருக்கு, அதனால் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இன்ட்டு 10 பவர் மைனஸ் 30. அதுக்கப்புறம் என்ன இருக்குது மைனஸ் 20 ப்ளஸ் 9 ப்ளஸ் 4. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் என்னது இந்த இடத்துல ஒரு 1 இருக்கா, ஸோ அதையும் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஸோ 2.5 இன்ட்டு 10 பவர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது மைனஸ் 50. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ வருது 14. ஸோ அப்போ மைனஸ் பண்ணுவோமா, மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்குது மைனஸ் 36. ஸோ 2.5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 36 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னது, த வேர்ல்டு பாப்புலேஷன் இஸ் நியர்லி 7 போட்டு 000, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 000, மறுபடியும் ஒரு 000. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான சயின்டிஃபிக் நோட்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா என்ன, இங்கேருந்து ஒரு நம்பருக்கு அப்புறம் தான் புள்ளி இருக்கலாம். ஸோ அதுதானே சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ அப்போ என்னது 7.0 7.0 தானே. ஸோ 7.0. ஸோ எங்கேருந்து போகுது அப்படின்னா இங்கேருந்து போதா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ எந்த பிளேஸில் போதும் 9th பிளேஸில் போதா. ஸோ 10 பவர் 9. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 7.0 இன்ட்டு 10 பவர் 9. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1 லைட் இயர் அப்படிங்கிறது இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்துட்டு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றணும். ஸோ அப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்னது இந்த இடத்துல பாயிண்ட் வரணுமா. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம் 9.4605284. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தானே நம்பர், அதுக்கப்புறம் ஜீரோஸ் தானே இருக்குது, அதனால தேவையில்லை. ஸோ அப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ் போகுது 15 நம்பர்ஸ் போகுதா. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 10 பவர் 15 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 9.4605284 இன்ட்டு 10 பவர் 15. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னது, மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்துட்டு இவ்வளோ கேஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ இங்கேருந்து வருது. ஓகேவா? ஸோ நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. 9ல் ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ இந்த இடம் வரைக்கும் நம்ம பாயிண்ட் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 9.1093822 அப்படிங்கிறது தான் நம்பர். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஃபுல்லாக நம்பரு. ஸோ இப்போ எவ்வளோ நம்பர்ஸ் தாண்டி வருது அப்படின்னு பார்க்கணுமா. ஸோ 3 6 9 அடுத்தது 12 15 18 19 20 21 21 + 3 24 27. ஸோ 27 + 3 வந்துட்டு எவ்வளோ 30 30 + 1 எவ்வளோ 31. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து வருதா. ஸோ இந்த பக்கம் அப்படின்னா என்னது மைனஸ், இந்த பக்கம் அப்படின்னா ப்ளஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து தானே இங்கிட்டேருந்து தானே வருது, அப்போ என்னது மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போது 10 பவர் -31.
ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு தேர்டு பாயிண்ட்டுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறத வந்துட்டு நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கேட்டிருக்காங்களா. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ ரொம்ப ஈஸி தான். கொஷின் மட்டும்தான் நம்மளுக்கு வேர்ட் ப்ராப்ளமில் கொடுத்து சிம்ப்ளிஃபைல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 10 பவரில் இருக்கிற நம்பர்ஸ் காமனாக இருக்குது. ஓகேவா. ஸோ ஆனால் பவர் வந்துட்டு வேறு வேறு தான். ஆனால் இதுக்குள்ளே எத்தனை இருக்கும், ஒரு 10 பவர் 7 இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 10 பவர் 7 இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ அந்த 10 பவர் 7 10 பவர் 7 காமனாக வெளில எடுத்துடலாமா. ஓகேவா. ஸோ அப்போ 10 பவர் 7 காமனாக இப்போ வெளில எடுத்தாச்சு. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், 2.75 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கும், 1.23 இன்ட்டு 7 வரைக்கும் போயிடுச்சு. ஓகேவா. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், ஒரே ஒரு 10 மட்டும் இருக்குமா. ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு 10 பவர் 7 இன்ட்டு 2.75 ப்ளஸ் ஸோ இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன இருக்கும், இவ்வளோ கிடைக்குமா. ஸோ 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா. அப்போ எங்கே வரும், 12.30 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 12.30ஓட ஒரு 2.75 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 15.05 இன்ட்டு 10 பவர் 7 அப்படின்னு கிடைக்குதா. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கணும், ஃபஸ்ட் நம்பருக்கு அப்புறம் தான் பாயிண்ட் இருக்கணும். 2 நம்பர்லாம் கிடையாது, ஒரே ஒரு நம்பருக்கு அப்புறம் தான் பாயிண்ட் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து இங்கே ஒரு நம்பர், இங்கேருந்து இங்கே ஒன்று ஷிஃப்ட் ஆகுதா. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 1.505 இன்ட்டு ஸோ ஷிஃப்ட் ஆகிறது ஒன்றே ஒன்று. ஸோ 10 பவர் 1. ஓகேவா. ஸோ இன்ட்டு 10 பவர் 7. ஸோ இப்போ பேஸ் 2 ஈக்குவல்னால் பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷனில் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ 1.505 இன்ட்டு 10 பவர் 7 + 1. ஸோ 7 + 1 வந்துட்டு எவ்வளோ, 8. ஸோ அப்போ 1.505 இன்ட்டு 10 பவர் 8. ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1.598 இன்ட்டு 10 பவர் 15 மைனஸ் 4.58 இன்ட்டு 10 பவர் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது 17, இது 15. ஸோ இருக்கிறதுல எது சின்ன நம்பர், 15 தானே சின்ன நம்பர். ஸோ இப்போ 15 வரைக்கும் வெளியில் எடுத்துக்கும். ஸோ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், 15 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2 மட்டும் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளோ காமனாக வெளில எடுக்கிறோம், 10 பவர் 15 வரைக்கும் காமனாக வெளில எடுத்துட்டோம். ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 1.598 இன்ட்டு 10 பவர் 17ல் 15 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 2. ஸோ 10 ஸ்கொயர் வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைனஸ் 4.58. ஓகேவா. ஸோ இதில் தான் 15மே வெளில போயிடுச்சு இல்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 10 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 100. ஸோ 2 0 சேர்த்துக்கலாமா. ஸோ அப்போ 10 பவர் 15 இன்ட்டு 15980. ஓகேவா. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கணுமா. அப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல வரும், இந்த இடத்துல பாயிண்ட் வரும், மைனஸ் 4.58. ஓகேவா. ஸோ அப்போ மைனஸ் பண்ணலாமா. 159.8லேருந்து 4.58 நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ 800 கூட வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 0, இப்போ இது வந்துட்டு 10 ஆகிடுமா. ஸோ இது 7. ஸோ 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5. ஸோ 5 1. ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 10 பவர் 15 இன்ட்டு 155.220. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே எந்த இடத்துல பாயிண்ட் இருக்கணும், இந்த இடத்துல தான். ஃபஸ்ட் நம்பருக்கு அப்புறம் இருந்தால் தான் கரெக்டு. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், 1.5522 இன்ட்டு 10 பவர். ஸோ எத்தனை டைம் போகுது, 1 2. இப்போ 10 பவர் 2. ஓகேவா. ஸோ அப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு 10 பவர் 15 இருக்கா. ஸோ பேஸ் 2 ஈக்குவல்னால் பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், 1.5522 இன்ட்டு 10 பவர் 15 + 2. ஸோ 15ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 17. ஸோ அப்போ 1.5522 இன்ட்டு 10 பவர் 17. ஓகேவா. புரிஞ்சுதா செகண்ட் பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோன்னு. தேர்டு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க, மல்டிப்ளிகேஷனில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஓகேவா. ஸோ அப்போ 1.02 இன்ட்டு அடுத்தது இங்கே ஒரு நம்பர் என்னது, 1.20. ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு 10 பவர் 10 இன்ட்டு 10 பவர் -3. ஓகேவா. ஸோ பேஸ் 2 ஈக்குவல், பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இருந்தது மைனஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 102 இன்ட்டு 212. ஓகேவா. ஸோ அப்போ 2 2s are 4, 0 டைம்ஸ் 0, 1 2 is 2. மறுபடியும் 1 டேபிளில் போடுறப்போ இவ்வளோ வரும். ஸோ இப்போ 1 2 2 4 அப்படிங்கிறது தான் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா. ஓகேவா. 1 2 2 4.
ஒரு 0 இருக்கா, ஸோ அப்போ ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 2 நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 2 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும், 4 நம்பர்ஸுக்கு முன்னாடி 1 2 3 4. ஸோ அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஓகேவா. ஸோ இன்ட்டு 10 பவர், ஸோ பேஸ் ரெண்டுத்தையும் அப்படியே போட்டுக்கலாமா. ஸோ 10 - 3, ஸோ 10 - 3 வந்துட்டு எவ்வளோ, 7. ஸோ 1.224 இன்ட்டு 10 பவர் 7. ஸோ இதான் வந்துட்டு மல்டிப்ளிகேஷனுக்கான ஆன்சர். ஈஸியாக இருக்குல்ல. 4th பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, 8.41 இன்ட்டு 10 பவர் 4 டிவைடட் பை 4.3 இன்ட்டு 10 பவர் 5. ஸோ டிவைடட் பை தானே, ஸோ டிவைட் எழுதிக்கலாமா. ஸோ இப்போ 8.41 இன்ட்டு 10 பவர் 4 டிவைடட் பை 4.3 இன்ட்டு 10 பவர் 5. ஓகேவா. ஸோ இப்போ நான் நம்பர்ஸு தனியாகவும் இதை தனியாகவும் 10 பவர் தனியாகவும் எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ 8.41 டிவைடட் பை 4.3 இன்ட்டு 10 பவர் 4. ஸோ இந்த 5 பவருக்கு மேலே போகும்போது என்ன ஆகும், மைனஸாக மாறிடும். ஓகேவா. ஸோ கீழே இருக்கிறது மேலே போகும்போது மைனஸாக மாறிடும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கலாமா. ஸோ 43 டேபிளில் 841. ஓகேவா. ஸோ அப்போ 43 டேபிள் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 143 is 43, 243s are 86 போயிடுமா. ஸோ அப்போ 1 டைம்ஸ் வந்துட்டு 43 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ இங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு நம்பர் தானே இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம், இங்கே 2 நம்பர் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு தள்ளி போயிடுது இப்போ. ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 84 எடுத்துகிட்டு 43 வருது. ஸோ 1 டைம்ஸ் போட்டப்போ 43. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 41 வருது. ஸோ 1 ஆல்ரெடி இருக்குது, அது அப்படியே இறக்கிக்கலாம். ஸோ பாயிண்ட் வச்சுட்டு பாயிண்ட் இப்போதைக்கு வேணாம். ஸோ முதல்ல நம்ம டிவைட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பாயிண்ட் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ 9 3s are எவ்வளோ, 27க்கு 7 பேலன்ஸ் 2, 9 4s are 36, 37 38. ஸோ 387. ஓகேவா. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 11ல் 7 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 4, 10ல் 8 போயிடுச்சுன்னா 2. ஓகேவா. ஸோ அப்போ 24 வராது. ஸோ அதனால் ஒரு 0 சேர்த்துக்கிறோம், பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 240 வர வரைக்குமா. ஸோ 240 அப்படிங்கிறப்போ 4 டேபிளில் 4 4s are 16, 5 4s are 20. ஸோ இப்போ 5 இன்ட்டு 43 போட்டு பார்ப்போமா. 5 3s are 15, 5 4s are 20, 21. ஸோ 215 அப்படிங்கிறது 5 டைம்ஸ் வருது. அது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 258 போயிடும். ஓகேவா. ஸோ அப்போ 5 டைம்ஸ் போட்டுக்கலாமா. என்னது 215. பேலன்ஸ் எவ்வளோ வருது, 5, 3ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 2. ஸோ 25. ஸோ ஒரு 0 சேர்த்துக்கலாமா. ஸோ 258 தான். ஸோ அப்போ மறுபடியும் 5 டைம்ஸ் என்ன வருது, 215. ஓகேவா. ஸோ அப்போ 50ல் 250 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 5, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. ஸோ 350 வருது. ஸோ 350 வர வரைக்கும் அப்படின்னு போட்டோன்னா மறுபடியும் ஒரு 43 ஆட் பண்ணிக்கலாம், 301. அடுத்தது 344. ஓகேவா. ஸோ எத்தனை டைம்ஸு, இது வந்துட்டு 6 7 8 டைம்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ 8 டைம்ஸ் வந்துட்டு எவ்வளோ, 344. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ, 6. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிவைட் போயிட்டே இருக்குமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 60 வர வரைக்கும் அப்படின்னா 1 டைம்ஸ் வந்துட்டு எவ்வளோ, 43. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 7. ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். 2 டைம்ஸ் போனால் 86 போயிடும். ஸோ மறுபடியும் 1 டைம் போட்டோம் அப்படின்னா 43. சாரி, அப்போ இதுலேருந்து 5லேருந்து 4 போகிறப்போ 1, ஸோ 17. ஸோ 170. ஸோ 170 வர வரைக்கும் அப்படின்னா ஸோ இப்போ 4 டைம்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு பார்ப்போமா. ஸோ 86ஓட ஒரு 43 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9, 129. ஸோ மறுபடியும் ஒரு 43 ஆட் பண்ணுறப்போ 9 + 3 வந்துட்டு 12க்கு 2 பேலன்ஸ் 1, 6 + 1 7, 172. 3 டைம்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 9 டைம்ஸ் வரும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட ஆன்சர் என்னது. ஸோ இப்போ இதை ஒரு தடவை சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா, அப்போ மேலே ஒரு 0. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா, அப்போ கீழே 2 0. ஓகேவா. ஸோ அப்போ 8410 டிவைடட் பை 4300. ஓகேவா. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இதுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம், கீழே இருக்க ஒரு 0 அப்படியே இருக்குது. ஓகேவா. ஸோ இன்ட்டு 10 பவர் -1. ஸோ அப்போ இது மட்டும் பண்ணியிருக்கோமா. ஸோ டிவைடட் பையில் ஒரு 10 இருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 19.5
558,139 into 10 power minus 1. ஸோ இதுக்கு மட்டும் டிவைடட் பைல 10. ஸோ அப்போ இந்த ஒரு ஜீரோ இருக்கா, ஸோ இங்கிட்டு போகும்போது அது என்ன ஆகிடும், 1 பாயிண்ட்டாக மாறிடுமா. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 1.9558139 into 10 power minus 1. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, இங்கிட்டு மாறிடுச்சு. இங்கிட்ட ஒரு நம்பர் தள்ளி போகிறதுக்கு இந்த 10 வந்துட்டு இதாகிடுச்சு. ஓகேவா. ஸோ டிவிஷன் போட்டதுனால தான் பெருசாக இருக்குது. ஸோ டிவிஷன் ஆக்சுவலாக பெருசாக தான் இருக்கும், நீங்கள் போட்டு பார்த்து தான் போடணும். ஓகேவா. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.